எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. ஜோதிடமே என் கணிதம். பிறவி எண் 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வரும் சவால்களை புத்திசாலித்தனம் மற்றும் தைரியத்துடன் எதிர்கொள்ளும் இவர்கள் ஜோதிடத்தில் மிதுன மற்றும் கன்னி ராசிகளின் கலவைத்தன்மை கொண்டு சமுதாயத்தில் செயல்படுவார்கள். இவர்கள் சுய முடிவுகளில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் வாழ்க்கையில் மாற்றங்களை விரும்புபவர்களாகவும் பன்முகத்திறமை கொண்டும் நண்பர்களுடன் பொழுதை கழிக்க ஆர்வம் கொண்டவர்களாகவும் சூழ்நிலைக்கு ஏற்றால் போல் விரைவாக முடிவெடுக்கும் திறன் கொண்டும் அலைவாயும் சிந்தனைகளோடும் பயணங்களில் அதிக ஆர்வம் கொண்டு அடிக்கடி பயணம் செய்பவர்களாகவும் தன் வாழ்வில் அனுதினமும் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாகவும் சமுதாயத்தில் புகழ்பெற்ற மனிதர்களாகவே இருப்பார்கள். பிறப்பு எண் 5. மேலே சொன்ன அனைத்து விதிகளும் எண் 5 பிறந்தவர்களுக்கே சரியாக பொருந்தும். பிறப்பு எண் 14 பொதுவான குணங்களோடும் சிறப்பான ஆளுமை திறன் கொண்டவர்களாகவும் சுய முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் மேலும் ஒழுக்கம், கடின உழைப்பு மற்றும் நிலைத்தன்மை கொண்ட குணங்களை கொண்டவர்களாகவும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்பட்டு காரியத்தில் வெற்றி பெறும் காரியவாதிகளாகவும் திட்டமிட்டு செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவதும் இலக்கை நிர்ணயித்து அடைவதற்காக விடா முயற்சியுடன் செயல்படும் தீவிர குணம் கொண்டவர்களாகவும் இவர்கள் மற்றவர்களுக்கு நம்பிக்கை உரியவர்களாகவும் ஆனால் இந்த எண்ணில் பிறந்தவர்கள் பிறரை நம்பாமலும் செயல்பட்டு தனது காரியத்திலே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். சமுதாயத்தில் புகழ்பெற்ற மனிதர்களாகவே இருப்பார்கள். பிறப்பு எண் 23 பொதுவான குணங்களோடும் இவர்கள் தங்களின் கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொள்ள ஆர்வம் கொண்டவர்களாகவும் மற்றவர்களை தன்பால் ஈர்ப்பதில் ஆர்வம் கொண்டும் மற்றவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு அதை செய்து முடிப்பதில் ஆர்வம் கொண்டும் கடினமான சூழ்நிலைகளும் நம்பிக்கை இழக்காமல் முன்னேறும் மனபலம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். புதிய சூழல் மற்றும் புதிய மனிதர்களை யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் கொண்டவர்களாகவும் சமுதாயத்தில் புகழ்பெற்ற மனிதர்களாகவும் இருப்பார்கள். விதியெண் அதாவது தேதி, மாதம், வருடம் 5 அல்லது 5 மடங்காக விதி எண்ணை கொண்டவர்கள் பள்ளி பருவம் முதல் கல்வி, விளையாட்டுத்துறை மற்றும் கலைத்துறையில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு பலவித அனுபவங்களை பெற்றவர்களாகவும் பயணங்களில் அதிக ஆர்வம் கொண்டும் சுற்றுலாத்துறையில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு வாழ்க்கையை கழிப்பவர்களாகவும் புதிய தொழில்நுட்பங்கள், புதிய வாழ்க்கை முறைகளில் ஆர்வம் கொண்டு புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் வாழ்க்கையின் மாற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு சமுதாயத்தில் புகழ் பெற்றவர்களாக இறுதி வரை தன் வாழ்நாளை கழிப்பார்கள் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.